ஹலோ கைஸ், நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபுட்டு போடலாம் தான் கேட்குறீங்க. மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா கடையில் கொடுக்குற அந்த உருண்டையாக இருக்க ஃபுட்டு தான் போடுவீங்க. நான் பார்த்தீங்கன்னா அதுவும் போடுவேன், ப்ளஸ் இந்த புழுக்களும் போடுவேன். இது பார்த்தீங்கன்னா காய வச்ச புழு. இந்த புழு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த புழு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், ஷிப்பிங் பாசிபிள் தான். நான் இந்த புழு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷுக்கு நல்லாவே ஃபீட் பண்ணுவேன். பார்த்தவங்களுக்கே தெரியும், கோயிலாம் செம்மையாக இருக்கும் இந்த புழுவை. லைட்டாக நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி சாப்பிட்றானுங்கன்னு மட்டும் அப்படியே அடிச்சு போடுங்க ஃபுட்டுக்கு. இந்த ஃபுட்டை பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி ஃப்ளவரானா இருக்கட்டும், அரோனாவாக இருக்கட்டும், எந்த ஃபிஷ்னாலும் போடலாம். எல்லா ஃபிஷ்ஷுமே மோஸ்ட்லி நல்லா விரும்பி சாப்பிடும். இது பார்த்தீங்கன்னா வாலி கப்பிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உடச்சி போட்டுக்கலாம். நல்லா நுணுக்கி போட்டால் மீன் சாப்பிடும் நல்லாவே. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி. ஸோ தட் வந்து ஃபிஷ்ஷுக்குரிய க்ரோத்தாக இருக்கட்டும் அண்ட் கலராக இருக்கட்டும் வேகமாக வளரும். ஆல்சோ வந்து ஃபிஷ்க்குரிய கலரும் நல்லா பக்காவாக இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஹேண்ட் ஃபீல்லாம் கொடுக்குற இந்த ஃபுட் வச்சு எவ்வளோ சூப்பராக எடுக்கும் பாருங்கள் கொய் ஃபிஷ் எல்லாம். ஆல்சோ நமக்குரிய கொய் ஃபிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு தான் நான் மோஸ்ட்லி டெய்லி ஒன் டைமாக போட்டுருவேன், ஆஃப்டர்நூன் மட்டும். மித்தபடி மார்னிங் அண்ட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ் ஃபீட் போடுவேன். மோஸ்ட்லி ஒரு 3 hours இன்டர்வலில் தான் ஃபீட் பண்ணேன் ஃபுட்டு. பார்த்தா திரும்ப கொய் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோத் இருக்குது, ரியலி செம்ம க்ரோத் இருக்குது. எப்படி எனக்கு 1 month வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 inch கிட்ட கொய் ஃபிஷ் வளர்ந்துருது. ஆல்சோ இந்த ஃபுட்டு வந்து நான் கப்பிக்கு புதுசாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி ரிசல்ட்டுன்னு கடைசியாக சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட்டு வேணால் மறக்காம மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம இன்ஸ்டாவில். பார்த்தா தெரியும், இதான் நம்மகிட்ட இருக்க ரேரான கொய். அந்த பிளாக் வித் அந்த சில்வர் கலர் அப்படியே ஷைனிங்காக இருக்கும் அந்த கொய். அதெல்லாம் 1 feet வளர்ந்தால் பக்காவாக இருக்கும் அந்த கொய்லாம் பார்க்குறதுக்கு. நம்ம கொய் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது நீங்களே பாருங்கள். ஆல்சோ பூட்டினதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டுக்காக மேலே சுற்றினானுங்க. நான் ஃபுட்டு போடலாம். ஓகே கேஸ், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஃபுட்டு வேணால் கண்டிப்பாக இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். பை பை கேஸ், see you in the next video.